ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி நடிச்ச லாஸ்ட் ஒரு 5 மூவிஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஃபுல்லாமே என் லிஸ்ட் படி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது, ஏன் எனக்கு அந்த மூவிஸ் பிடிக்கல, எதனால அது ஒர்க் அவுட் ஆகல, ஃபுல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் சொல்லப்போற 5 மூவிஸ் ஃபுல்லாமே என் லிஸ்ட் படி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தனியா ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 5வது இடத்துல நம்ம பீஸ்ட் தான் இருக்கு. இந்த பீஸ்ட்டோட மெயினான கதை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மால்குள்ளேயே சேர்ந்து நம்ம தளபதியும் மாட்டிக்குவாரு. அவரு எப்படி மக்கள் காப்பாத்துறாரு. இதுதான் ஒரு மெயினான கதையா இருக்கும். முக்கியமா அனிருத் இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்லாம் போட்டு, நல்ல ஒரு பிஜிஎம்லாம் போட்டு, நல்ல ஒரு மெட்டீரியல் நம்ம குடுத்துருப்பாரு. அந்த பிஜிஎம்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லா இருந்தாலும், இதில என்ன ஒரு மெயினா இங்க ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். முக்கியமா வில்லன் கேரக்டர். வில்லன் கேரக்டர் கொஞ்சம் நல்ல ஒரு வெயிட்டா குடுத்திருந்தா இன்னும் நல்லாவே ஆகல. ஓவரால் இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். 4வது இடத்துல நம்ம வாரிசு தாங்க பிடிச்சிருக்கு. வாரிசோட மெயினான கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவுக்கும் பையனுக்கும் செட்டே ஆகாது. ஸோ ஒரு கட்டத்தில அப்பாவுக்கு உடம்பு முடியாம போது. பையன் அடுத்து எப்படி பிசினஸ் காப்பாத்த போறான். அதுதான் ஒரு மெயின் கதையா இருக்கும். இந்த படத்துல நம்ம தளபதியோட நடிப்பு நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த செல்டிஷான ஒரு நடிப்பு இந்த படத்துல நல்லா பார்க்கலாம். உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா நல்லா நடிச்சிருப்பாருங்க. ஒவ்வொரு காமெடியா இருக்கட்டும், அத பேசுற விதமா இருக்கட்டும், சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல நம்ம தமன் தான் மியூசிக் போட்டிருக்காரு. தமன் இந்த படத்துல எப்படி மியூசிக் போட போறாரு ஒரு டவுட்ல இருக்கும்போது, தரமான ஒரு மியூசிக்லாம் போட்டு போட்ட எல்லா மியூசிக்கும், எல்லா பாட்டும் நல்ல ஒரு ஹிட் குடுத்துச்சு இந்த படத்துக்கு. இந்த படம் டோட்டலா ஒரு ஃபேமிலி படம். ஸோ என்னதான் இந்த படம் நல்லா இருந்திருந்தாலும், இந்த படம் நான் ஏன் 4வது இடத்துல நான் போட்டிருக்கேன்னா, மெயினான காரணம் படம் கொஞ்சம் லென்த் கொஞ்சம் அதிகம். ஒரு சில சீன்லாம் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தா எடுத்திருந்தாங்க. அந்த சீன் ஃபுல்லா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் லேகா எனக்கு தோணுச்சு. மத்தபடி இந்த படம் ஒரு சூப்பரான படங்க. நெறைய பேர் சொல்லலாம். இது கொஞ்சம் சீரியலுமா இருக்கு. அப்படி இப்படி சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் நல்ல ஒரு படம். நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம்னு நான் சொல்லுவேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த படத்த. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் தாங்க இருக்கு. மாஸ்டர் படத்துக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதியோட அவங்க அப்பா வில்லன் கொல்றாங்க. ஸோ ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுத்து, ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகுறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்கலாம் ட்ரக்ல அடிக்ட் ஆகி, சின்ன சின்ன கிரைம் எல்லாம் பண்ண சொல்லுவாரு. இத எப்படி நம்ம தளபதி தடுக்குறாரு. இதுதான் ஒரு பெரிய ஒரு கதையா போகும் இந்த படத்துல. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி ஜேடின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தா யாராலுமே மறக்க முடியாத ஒரு கேரக்டர்னா நம்ம ஜேடி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்துல ஸ்டார்ட்டிங்ல நம்ம தளபதி ரொம்ப சோம்பேறித்தனமா படத்தோட லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்படி தலைகீழா மாறியிருக்கும். ஏன்னா இந்த படத்துல ஜேடின்னு ஒரு கேரக்டர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம லோகேஷ் கனகராஜ் எழுதியிருப்பாரு. ஒரு ஃபேன்ஸ் தளபதி எப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க, எப்படிலாம் ஆசைப்படுவாங்க. அது ஃபுல்லாமே லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. அவரும் அவர் பங்குக்கு சூப்பரா பண்ணியிருப்பாரு இந்த படத்துலயே. அந்த சைடு பவானி, அதான் விஜய் சேதுபதி. அவரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வில்லன சினிமால பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு வில்லனிசம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாரு இந்த படத்துல. அவரும் இந்த படத்துல தளபதி ஈக்குவலா போட்டி போட்டு இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு வில்லன்னா எப்படி இருக்கணும். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, வில்லனுக்கு நல்ல ஒரு வெயிட் குடுத்து, இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா போகுற மாரி நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் எழுதியிருப்பாரு. ஸோ விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அங்கிட்டு அனிருத்துக்கு சொல்லவாங்க வேணும். அனிருத்துக்கு ஐய்யய்யோ! என்ன சொல்றதுங்க. அவரு இந்த படத்துல நல்ல ஒரு மியூசிக்லாம் போட்டு, நல்ல ஒரு பிஜிஎம்லாம் போட்டு, ஃபேன்ஸ் மத்தியில நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகுற மாரி, எல்லா பேரும் பக்காவா இந்த படத்துல அவங்களுடைய பெஸ்ட் இந்த படத்துல குடுத்துருப்பாங்க. இந்த படம் சூப்பரான படம்ங்க. இந்த படத்துல பெருசா ஒரு குறைக்க சொல்ல முடியாது. சின்ன சின்ன குறை இருக்கலாம். ஆனா பெருசா எந்த ஒரு குறையும் இல்ல. பட் இந்த படம் நான் ஏன் 3வது இடத்துல நான் போட்டிருக்கேன்னா, அதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. இந்த வீடியோட எண்டிங்ல நான் சொல்றேன். இன்னும் இதுவரைக்கும் இந்த படம் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. நல்ல ஒரு படம். மிஸ் பண்ணிறாதீங்க. நம்ம 2வது பார்க்க போற படம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ தான். ஸோ இந்த லியோ பார்த்தீங்கன்னா, நான் டாப் 1ல சேர்க்க வேண்டியது ஓகேவா? டாப் 1 சேர்க்க வேண்டியது நான் டாப் 2ல லியோ ரொம்ப மோசமானவரு போல, ரொம்ப கெட்டவரு போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்ததுக்கப்புறம், லியோன்னு ஒரு கேரக்டர் டம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து நல்லா கனகராஜ் ஒரு இன்டர்வியூல அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கே பொய்யுங்க. யாரும் நம்ப வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஏங்க இதெல்லாம் நம்புற மாரியாங்க இருக்கு. அப்ப எதுக்குங்க அந்த ஃப்ளாஷ்பேக் நீங்க
ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாப் 2ல நான் சேர்த்ததுக்கான காரணம் வந்து அதுதான். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பண்ண இந்த படம் வந்து குடுத்துருக்கும். ஓவரால் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம்ங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஆல்ரைட் கைஸ். டாப் 1ல வந்து என்ன படம் புடிச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோட்டு தான் புடிச்சிருக்கு. ஸோ இந்நேரம் நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கோட்டு தான் புடிச்சிருக்கு. இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடிச்ச படங்க. நீங்க படம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு போரும் அடிக்காம, படம் போனதே தெரியாம டக்குனு வந்து முடிஞ்சிரும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் படம். ஓகேவா? டைம் போனதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேல வந்து சூப்பரா மிரட்டி விட்டுருப்பாங்க நம்ம வெங்கட் பிரபு. இந்த படத்துல வந்து நம்ம தளபதி வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு போட்டு, நல்ல ஒரு நடிச்சிருப்பாரு. ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான். வில்லனும் வந்து நம்ம விஜய் தான். ஸோ ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க சூப்பரா பார்க்கலாம் நம்ம தளபதிய. அடுத்து மியூசிக்கு. இந்த படத்தோட மியூசிக் தாங்க இது பெருசு. ஏன்னா நம்ம யுவன் வந்து இப்போ வந்து ஃபார்ம்ல கிடையாது. ஓகேவா? இருந்தாலும் நெறைய பேத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்னடா யுவன் வந்து மியூசிக் போடுறாரே! நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? ஏன்னா ஒரு படம் வரதுக்கு முன்னாடி ஒரு சில மியூசிக் பாட்டுலாம் விட்டுட்டே இருந்தாங்க. அந்த பாட்டு அவ்வளவா வந்து ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா சொல்லணும்னா அந்த விசில் போடு. அந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸும், மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இதுல போயிட்டு இருந்திருக்கும். அதுல மிஸ்டேக்லாம் நடந்துச்சு. ஓகேவா? சரியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் லெவல் வந்து சரியா இருந்திருக்காது. ஸோ, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இந்த படத்துல வந்து பயம் இருந்துச்சு. லியோல வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நெறைய பேத்துக்கு ஒரு ஹைப்பா இருந்துச்சு. நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. ஓகேவா? ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா, இந்த ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் மத்தியில ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு பயம் கலந்த இதுதான் இருந்துச்சு. ஆனா, இருந்தாலும் தியேட்டருக்கு பார்த்ததுக்கப்புறம் எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா, படம் வந்து பண்ண சம்பவம் அப்படி. ஓகேவா? இதில முக்கியமா நம்ம வந்து விஜய தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, ஹீரோவா வந்து நம்ம விஜய் தான் நடிச்சிருப்பாரு. அதேமாரி வில்லனா வந்து நம்ம விஜய் தான் நடிச்சிருப்பாரா, வில்லன் வந்து நம்ம விஜய் வந்து மிரட்டி விட்டுருப்பாரு. நான் இந்த மாரி ஒரு விஜய் வந்து வில்லனா இதுவரைக்கும் நான் எந்த ஒரு படத்தில பார்த்ததே இல்ல. லாஸ்ட்டா வந்து நம்ம அழகிய தமிழ் மகன்ல வந்து நம்ம விஜய் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷமா வந்து வில்லனா வந்து டபுள் கேரக்டரா வந்து நம்ம விஜய் நடிக்கவே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்த படத்தில வந்து டபுள் கேரக்டரா நடிச்சு, சூப்பரா வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து மெயினா வந்து கேமியோஸ். ஏகப்பட்ட கேமியோஸ். நீங்க இந்த படத்துல வந்து நம்ம தோனிய பார்க்கலாம். சிவகார்த்திகேயன பார்க்கலாம். ஏகப்பட்ட கேமியோஸ் ஃபுல்லாமே வந்து இந்த படத்துல இருக்கும். நான் சொன்ன 5 படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டு தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரைட்டு. அதனால தான் வந்து இந்த படம் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நான் வச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொன்ன எல்லா படமும் வந்து என் லிஸ்ட் படி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு தனியா ஒரு லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த லிஸ்ட் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்க லிஸ்ட் என்ன மாரி இருக்கு? என்ன ஏதுன்னு. ஓகே காய்ஸ். ஆமா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க் யூ. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா.